வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி என்பராசா ஆகிய நாம் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன். இன்று 17/4/2025. இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், உண்மையில் சில விடயங்களை நாங்கள் போராளிகளாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையிலே 2009க்கு பிறகு எங்களுடைய போராட்டம் ஆயுதம் கவனிக்கப்பட்டதுக்கு பிறகு 60% இன்றைக்கு எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தமான சொத்துக்கள், எங்களுடைய தேசிய தலைவரால் இருக்கக்குள்ள உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் அந்நிய குலத்திலையும் தாயத்திலையும் மறைக்கப்பட்டு தாங்கள் சோகோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சொத்து இன்றைக்கு மாவீரர்கள் 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களில் பெற்றோர்கள் அனாதரவாக தவிச்சு கொண்டிருக்கின்ற வேளையில் தாங்கள் மட்டும் சோகோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதில் ஒரு ஆள் தான் இன்றைக்கு ஐபிசி என்ற ஒரு ஊடகத்தை புலத்தில் நடத்தி அதை எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதனூடாக வந்த பணம் மட்டுமல்லாது அதனூடாக எங்களுடைய போராட்டத்துக்கு பல கோடிக்கணக்கான பணங்கள் சேர்க்கப்பட்ட பணங்களையும் கொள்ளையடித்து கொண்டு அதுக்கு பிறகு அவர் அதே ஊடகத்தை புலத்திலிருந்து இயற்கை கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த வேளையில் தாயத்தில் மாவீரர்களை ஒவ்வொரு வீடு வீடாக போய் சந்தித்து போராளிகளை சந்தித்து தனக்கு சாதகமாக கதைக்க வச்சு அவர்களையும் வச்சு வித்து பிழைச்சி உழைச்ச பணம் எங்களுடைய போராட்டத்தில் விடுதலை புலிகள்கிட்ட எங்களை தேசிய தலைவர் பணத்தை கொள்ளையடித்தது மட்டுமல்லாது எங்களுடைய மாவீரர் போராளிகளையும் இந்த தாயத்தில் உறவு பாலம் என்று சொல்லி கொண்ட உருவாக்கி எங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி போராட்டத்தை நல்ல விதமாக கொண்டு வரதா கதைச்சு கொண்டு கொச்சப்படுத்தும் மூலமாக இனிமேல் இந்த போராட்டம் உங்களுக்கு தேவையா என்ற நிலைமைக்கு கொண்டு அதனூடாக பல கோடி ரூபாயும் கொள்ளையடிச்சு வருமானத்தை பெற்றுக்கொண்ட பாஸ்கரன், ஐபிசி பாஸ்கரன் அவர்கள் இன்றைக்கு ரிச்சா என்ற ஒரு இதை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அதனூடாக பல கோடி ரூபாயை உழைத்து எங்களுடைய போராளிகள் மாவீரர்களையும் வித்து பிழைச்ச பாஸ்கரன் பல கோடி ரூபாயை சேகரித்தவர். இன்றைக்கு ஜக்கெட்டில் ரிச்சா என்ற ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கி ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வேலை வாய்ப்பிலையும் பல எங்களோட போராளிகளை மாவீர குடும்பங்களை வச்சு பல கஷ்டப்படுத்தி சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த விடயங்களை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த வகையில் இவர் இன்னொரு முறைகேடான வேலையை பாஸ்கரன் செய்கிறார். அது உண்மையிலே வேதனை அளிக்கின்ற விடயம். எனக்கு குலத்திலேயும் தாயத்திலேருந்து எடுத்து சொன்னார்கள், உண்மையிலே இவர் எல்லாம் செய்கிறது சரி, ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தமிழீழ காவல்துறையை கொச்சப்படுத்தும் முகமாக தன்னுடைய வேலை வாய்ப்பில் இருக்கின்ற செக்யூரிட்டி கார்டு அவர்களுக்கு எங்களுடைய காவல்துறை யூனிவம் மாதிரி சீருடைய அணிஞ்சு அவர் இப்படி ஒரு நடைமுறை கொண்டு வரார். அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு கண்டன செய்தியை விட சொல்லி எனக்கு பலர் எடுத்து சொல்லியிருந்தார்கள். 2-3 மாதத்துக்கு மேலே நான் இதை பற்றி கதைக்கக்கூடாது இருந்தேனால் இருந்தும் எங்களோட உரிமை ஏன்னா எங்களோட புலியல் சம்பந்தமான உரிமையை நாங்கள் இந்த புலியல்னு சொல்லி அடையாளப்படுத்தி இந்த தாயத்தில் இயக்கி கொண்டிருக்க விடுதலை புலிகள் சம்பந்தமான விடயத்தை நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுடைய உரிமையை ஆரெடுத்து செயல்படுறானோ அவனுக்கு எதிராக நாங்கள் கதைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் பாருங்கள், இன்றைக்கு ரிச்சா என்ற காவல்துறை அவர் பாஸ்கரன் என்றவர் எங்களுடைய காவல்துறை சீருடை பாருங்க அவர் செக்யூரிட்டி கார்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சீருடையோட பாருங்கள். இதை மக்கள் அனைவரும் புலத்திலே தாயத்திலே பார்க்கணும். பாருங்கள், காவல்துறை சீருடைய மாதிரி தான் அவருடைய செக்யூரிட்டி கார்டு. அவரோட இருந்து பாதுகாவல நிற்கிறவர்கள் அனைவருக்கும் சீருடை தச்சு கொடுத்துருக்குறேன். இது உண்மையில சீருடை தச்சு கொடுப்பார், நாளை வரி யூனியன் தச்சு கொடுப்பார் வெள்ளருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர் எங்களோட காவல்துறையாக இருந்த எங்களோட தமிழீழ காவல்துறையாக இருந்த போலீஸ் என்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சிருந்து சிவில் அமைப்பை உருவாக்கி வச்சிருந்த
ரீதியில் அவங்களுக்கிட்ட ஒரு யூனியம் வந்து எங்களோட தேசிய தலைவரால் கலர் கணிக்கப்பட்டு இந்த கலர் தான் அவங்களுக்கு பொருத்தம் தமிழீழ காவல்துறைக்குன்னு சொல்லி அதை விடுதலை புலிகளுக்கு வரி யூனியமும் காவல்துறைக்கு நீல ஷர்ட் நீல டவுசர் அதே பேட்டர்னில் செய்து எங்கள் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அதை இன்றைக்கு தன்னுடைய ரிச்சான்ற ஒரு பாஸ்கரன் ரிச்சாவை நடத்துகிற பாஸ்கரன் என்ற நபர் வெளிநாட்டிலையும் கொள்ளையடிச்சு இன்றைக்கு எங்களை காவல்துறையை கொச்சப்படுத்துமோமா அந்த யூனிமத்துக்கு ஒரு இப்போ ஒரு மதிப்பு இல்லாத தனமாக அந்த யூனிமத்தை தான் சீருடைய தன்னோட இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அவர்களுக்கு தச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த வேலை திட்டத்தை கொண்டு போகிறார். அப்போ இது எல்லாரும் புலத்தில் தாயத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் பார்க்கணும். என்னென்னா அதை என்னென்னா எங்களோட போராட்டத்தில் இருந்த ஒரு தமிழீழ காவல்துறையோட யூனிமத்தையே கொச்சப்படுத்துமோமா தான் அவர் இந்த திட்டத்தை செய்து கொண்டு போகிறார். அந்த எங்களுடைய போராட்ட கொச்சப்படுத்துகிற எங்களோட காவல்துறையோட சீருடைய கொச்சப்படுத்தும் முகமாக தான் அவர் செய்து கொண்டு போகிறார் பாஸ்கரன் என்றவர். அவர் உண்மையிலே அவர் நாங்கள் போய் ஒரு சந்திச்ச நாங்கள் அப்போ அவர் நினைக்கலாம் நாங்கள் இந்த பதிவை போடுறதால அவரில் உள்ள எரிச்சல் பொறாமையால் நாங்கள் போடுறோம்ண்டு. எரிச்சல் பொறாமை அல்ல, ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயங்களையும் செய்து போட்டு கடைசியாக நாங்கள் அதை சுட்டி காட்டக்குள்ள புலிகளாகிய நாங்கள் எரிச்சல் பொறாமை என்ற ஒரு விடயத்துக்கு எங்களை தள்ளி விடுறீங்க எங்களை போன்றவர்களை. அது எரிச்சல் பொறாமை இல்லை, போராடினவங்களுக்கு எரிச்சலும் இருக்கும் பொறாமையும் இருக்கும். என்ன சொல்கிறது தாங்க இல்லாத சுமைகளும் இருக்கும். சரியோ என்ன காரணம்னா நாங்கள் போராடினோம், இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, புலிகளுக்குன்னு சொல்லி கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, பணபலத்தை வச்சு நீங்கள் எடுத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீங்க புலத்திலையும் தாயத்திலையும். அப்போ எங்களோட போராளிகளுக்கு இருக்கும், போராளிகள் இருக்கும், சிவில் அமைப்பாளர்களுக்கு உண்மையாக போராட்டத்தை நேசித்தவங்களுக்கு இருக்கும். அது எரிச்சல் பொறாமையாண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம்னா நீங்கள் இன்றைக்கு ரிச்சா அவர்களே பாஸ்கரன் அவர்களே உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட நாங்கள் இந்த கடந்த பொது தேர்தலுக்கு உதவி திட்டம் கேட்டு எங்களை புலத்திலையும் தாயத்திலையும் சொன்னார்கள். இன்றைக்கு விடுதலை புலிகளில் காசு நிறைய காசு எங்களோட தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட காசு இவன் கோடிக்கணக்கில் அந்த ஐவிசி என்ற ஒரு செய்தி ஊடகத்தை வச்சு சம்பாதித்த காசு, அது எங்களுக்குரிய காசு. அவன் கொள்ளையை அடிச்சுட்டு சுவிஸ்லேருந்து லண்டனில் வேறு தொழில் பேட்டைகளை ஆரம்பித்து அங்கே இருக்கிறதையும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதுகளையும் விற்று எடுத்து அந்த விடுதலை புலிகள சொத்துக்களையும் இவன் தண்டை பேரில் கையகப்படுத்தி கொண்டு இப்போ தாயகத்தில் மஹிந்த ராஜபக்சவோட டீல் பேசிக்கொண்டு கோட்டபாயா இருந்த காலத்தில் டீல் பேசிக்கொண்டு ரிச்சா என்ற இடம் ஜக்கேஜில் 500 ஏக்கருக்கிட்ட காணி எடுத்து இன்றைக்கு போராளிகளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, தலை இல்லை என்ற ஆக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். போராளிகள் தானே எல்லாம் சகிப்புத்தன்மையாண்டு வேலை செய்வார்கள், போராளிகள் தானே கஷ்டத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ போராளிகளை வச்சு தாங்கள் எப்படியோ அடிமை மாடு மாதிரி வச்சு உழைச்சி தாங்கள் தங்களோட தொழிற்பேட்டையில் உலகத்துக்கு காட்டி இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறேன். ஒரு கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, முருங்கலையாக இருந்தாலும் சரி, கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரி, அன்னாசி பழமாக இருந்தாலும் சரி, எல்லாம் எங்களோட போராளிகளை வச்சு இன்றைக்கு எங்களோட போராளிகள் ஆயுதம் ஏந்தி காவல் தெய்வமாக இருந்த எத்தனையோ திறமை வாய்ந்த போராளிகள் இன்றைக்கு எவ்வளோ வலி சுமைகள் வேலை இல்லைன்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் ரிச்சான்ற ஒரு பண்ண தொழிற்பேட்டையை உருவாக்கி அதுக்குள்ளே எவ்வாறு செய்கிறாருன்னு அந்த பாஸ்கரன்ற தகவலும் எனக்கு வந்தது. அதுக்குள்ளே வேலை செய்கிற போராளிகள் ஒரு சிலர் எனக்கு அடுத்து சொல்லியிருந்தார்கள், இம்ராஸ் அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த பாஸ்கரன் என்றவர் போராளிகளோட பற்று இல்லை, அவர் கொடுத்த வேலை திட்டம் மாவீரர்களுக்கு கொடுத்த. அப்போ எனக்கு சொல்லப்பட்டிருந்தது, அண்ணா அந்த போராளிகளுக்கு வேலை கொடுக்குறேன், மாவீரர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிக்கொண்டு பாஸ்கரன் சரியான கொடுமைப்படுத்தி தான் அந்த வேலை வாய்ப்பை தார. இன்றைக்கு என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை ஒருவருக்கும் வெளியில் தெரியாது. இன்றைக்கு 400 பேருக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னா அவரே பின்னால் நிற்பாராம். ஒரு அன்னாசி மரத்தை வச்சாலும் சரி, ஒரு பூக்கண்டை வச்சாலும் சரி, ஒரு முருங்கையை வச்சாலும் சரி, ஒரு மாமரத்தை வச்சாலும் சரி, ஒரு பெலாமரத்தை வச்சாலும் சரி, என்ன வேலை திட்டம் ஆரம்பிக்க தான் பின்னால் நின்று இன்றைக்கு என்ன சொல்கிறோம், ஒரு கூலி ஆளுக்கு வேலையை கொடுத்து ஒரு முதலாளி பின்னால் இருந்தால் என்ன அர்த்தம், கூட வேலை செய்வாங்க, அவங்கள இதுக்கு ஓய்வு கொடுக்காம வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்து எங்களுக்கு கையிலா காலையிலான அப்படியான நிலைமைக்கு வேலை செய்து கஷ்டப்பட்டு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிற வேலையில் வெளியிலிருந்து வேலை செய்து வாராக்களுக்கு 60,000 ரூபா சம்பளம்.
அவங்க காலமும் வந்து பின்னரும் வேலையை முடிச்சுட்டு போகிறார்கள். ஆனால் அங்கே ரிக்ஷாவில் வந்து தங்குமிட வசதியும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தால் 60,000 ரூபா சம்பளம் போட்டுட்டு ஒரு நபருக்கு 30,000 ரூபா சம்பளத்தை வெட்டுறார் சாப்பாட்டுக்கும் தங்குமிடத்துக்கும். அப்போ இவ்வளோ கொடுமை என்று யோசிச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கு ஒரு போராளிகள் அல்ல தூரத்தில் மன்னாரில் வேலை செய்கிறார்கள், இல்லை மன்னார்லேருந்து வவுனியாவிலேருந்து கிழக்கு மாநிலத்திலேருந்து தூரத்து வாராக்களுக்கு போயிடலாம். அப்போ வேலை கண்டு வந்தால் 60,000 ரூபா சம்பளம் கொடுத்தா தங்குமிட வசதியும் சாப்பாடையும் கொடுத்து சரிக்கிறவாசி 30,000 ரூபா சம்பளத்தை வெட்டு நான் பாஸ்கரன். அடே பாஸ்கரன், நீ பெரிய கோடீஸ்வரனா இரு. நான் உன்னை வந்து சந்திச்ச இடத்துல நான் போட்ட லைஃப் எடுத்து நீ நேரம் எனக்கு காட்டின, நீ என்ன சுட்டி காட்டி போட்டு என்ன எங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவி கேட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்தோம். புலிகளுக்கு அனுமதி வந்தது, புலிகளில் காசை கொள்ளையடித்து பாஸ்கரம் வச்சிருக்கிறான் இம்பராசா. உங்களோட எலெக்ஷன் சம்மந்தமாக போய் உதவி கேளுங்கோ, அவர் தாராரா இல்லையான்னு பார்ப்போம். உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க தான் 2-3 நேரம் வந்தேன். கடிதமும் தந்தோம் எங்களோட லெட்டர் கேட்டில் உதவி செய்ய யோசிச்சு போட்டு சொல்கிறான்ட்டு பிறகு சொன்னார், உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நீ என்னை பற்றி கதைச்சிருக்கிறான்ட்டு லப்பில் எடுத்து காட்டினார். எல்லாம் பார்த்துட்டு வந்தோம், புலி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சரியா உன்னை பற்றி அறியத்தான் வந்தோம் நாங்கள். அதுக்காக நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு தேவைக்கு உதவி, என்னுடைய பிள்ளைக்கு உதவி, எனக்கு வீடு கட்டித்தா இல்லாட்டி எனக்கு வேலை வாய்ப்பு தான், நான் ஒரு போராளி என்று சொல்லி வந்துட்ட வரல. ஒரு அமைப்பு ஊடாக வந்த நாங்கள், எனக்கு சொல்லப்பட்டது செய்தேன், ஆனால் நீ தவறிட்டேன் அதில். சரியோ, இனித்தான் உனக்கு சாட்டை அடி பாஸ்கரனுக்கு விளங்கிக்கோள். நீ நினைக்காத நீ லட்சாதிபதி கோடீஸ்வரனா இருந்தா போல உனக்கும் எங்களோட போராளிகள் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்களோட போராளி மாவீரர்களில் ஆத்மாவில் நீ விளையாடி கொண்டிருக்கிறாய். கேட்டா சொல்ற தம்பி மாவீரர். அடே தம்பி பட்ட வலியும் வேதனையும் உனக்கு தெரியுமாடா? நான் போராட்டத்தில் இருக்கேன். அடே பாஸ்கரன், ஐபிசி பாஸ்கரன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன். நான் 6 நாள் சாப்பாடு இல்லாமல் 93ஆம் ஆண்டு காட்டு வழியை தெரிஞ்சேன். ஆமிட்டு அடி வாங்கி 24 பேர் வந்ததில் 9 பேர் வீரச்சாவு, 4 பேர் காயம், வழி மாறிட்டோம். 6 நாளை பிறகு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ விடிய மரத்தில் இருப்போம். சரியா, என்ன யானை பிரச்சனை, பாம்பு பிரச்சனை, 6 கடந்தான் முதல பிரச்சனை, இவ்வளவு ஆமிர பிரச்சனையை விட. அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் தனியை காட்டுக்குள்ளே நடந்தால் இருட்டுப்பட்ட மரத்தில் ஏறி இருக்கிற கரடிக்கு பயத்தில் தனியை வழி மாறி 6 நாளை பிறகு. அப்போ நான் பட்ட கஷ்டம் 93ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் தேதி 93. அப்போ எனக்கு 17 வயசோ என்ன. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு போட்டு 6 நாளை தெரிஞ்சு காட்டுக்கு இருந்து இயக்கத்திட்ட வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டத்தை அனுபவிச்சுட்டு வந்த நான் பட்ட கஷ்டம் என்னுடைய தம்பிக்கு தெரியுமா? என்னுடைய தம்பி நாளை சொல்லலாம், இம்பராசாட தம்பி தான் நான், அவர் அண்ணன் வீரச்சாவு, நான் தான் எல்லாம் ரெண்டு. என்ன நான் பட்ட வழி எனக்கு தான் தெரியும். அதேமாதிரி உன்னுடைய தம்பி பட்ட வலி தம்பிக்கு தான் தெரியும். நீ சும்மா இருந்து சொய்சா இருந்து வாழ்ந்த நீ, அப்போ உனக்கு வலி தெரியாது. நீ அந்த உரிமையை எடுக்கலாம். அந்த உரிமை வந்து மாவீரர் தான், என்னுடைய தம்பி மாவீரர் என்ற அது வேற விஷயம். ஆனால் அவனை தியாகத்தை வச்சு நீ விளைக்கட்டு கூட. என் தம்பி மாவீரர்னா அவன்கிட்ட வலி வேதனை உனக்கு தெரியாது. நான் படுற வலி வேதனை எனக்கு தான் தெரியும். அந்த பங்கு என்னுடைய அம்மாக்கு அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அம்மாட முலையில் பால் குடிச்சு அப்பா உழைச்சி தந்து அப்பா போட்டு ரத்தம் வளர்ந்தோம். அப்பாவுக்கு அம்மாவுக்கு வலி தெரியும். சகோதரத்துக்கு பெருசாக வலி தெரியாது. விளங்கிட்டான் பாஸ்கரன். நீ வந்து பெரிய மேதையாக இருக்கலாம், நீ செல்வந்தராக இருக்கலாம், நீ பல முத்தியங்கட்டு உடையாட்டு பக்கம்லாம் உனக்கு கொஞ்சம் பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. நீ தான் சொன்ன, நீ அந்த துவாராக பிரச்சனையை பற்றி அந்த சகோதரி வேற கணக்க பிரச்சனையை நீ உருவாக்கி வந்த நீ. விளங்கிட்டா? எனக்கு சொன்னாங்க உன்னோட இருந்து வேலை செய்கிறார்கள். நான் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இந்த பாஸ்கரனுக்காக தான் இந்த பதிவு. இனிமேல் பாஸ்கரன் இந்த காவல்துறை, தமிழீழ காவல்துறையோட சீருடையை நீ எடுக்கணும். நிச்சயமாக நீ எடுக்கணும். இதை வந்து புலத்தில் இருக்கிற போராளிகளும் தாயத்தில் உள்ள போராளிகளும் கேள்வி கேட்கணும், மக்களும் கேள்வி கேட்கணும். ஏன்னா எங்களை தமிழீழ காவல்துறையை கொச்சப்படுத்தும் மூலமாக அந்த ஜூனிவத்தை போட்டு பல வேலை காவலாளிகளுக்கும் செக்யூரிட்டிமாருக்கும் போட்டு வச்சிருக்கிற டியூட்டி பார்க்குறதுக்கு அந்த ஜூனிவத்தை எடுக்கணும். நீலவும் சிவப்பு அவர் எடுத்துப்பட்டு மஞ்சள் சிவப்பு கருப்பில் போடட்டும். எங்கட யூனிவம் அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி நீ செயல்பட்டு கொண்டு வர. இப்படி தான் உறவு பாலம் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு வீடு வீடாக போய் மாவீரர் நீங்கள் என்ன மாதிரி எத்தனை வருஷம் இயக்கத்தில் இருந்து எப்படி இருந்த, உங்களுக்கு இது தேவையா, நீங்கள் இயக்கத்துக்கு போனபடியாக தான் இப்படி கஷ்டப்படுறீங்க, 2 உறவு பாலம் ஒன்று உருவாக்கி வெளிநாட்டிலேருந்து யூடியூப்பால் உருவாக்கி கோடிக்கணக்கில் காசு எடுத்து எங்களோட போராட்டத்துக்கு போனவங்களும் இனி போராட்டத்தை பற்றி சிந்திக்காத அளவுக்கு தான் நீ விஷயத்தை கொண்டு பண்ணி.
அப்படியெல்லாம் கொண்டு போய் நீ மைந்தா கோட்டபாயோட டீலில் அந்த காணி எடுத்த நீ 99 வருஷம் எடுத்தே 100 வருஷம் எடுத்தே தெரியாது. 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்து இல்லை ரெடி காசு கொடுத்து எடுத்தே தெரியாது. நீ என்னோட கதைக்கு சொன்னி இலங்கையில் உலகத்திலே முதலாவது வார கார் இலங்கைக்கு இறக்குமதி முதல் நான் ஓடுவேன். அது 1000 கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த கார் ஓடக்கூடிய டேலண்டில் நான் இருக்கிறேன். எனக்கு சுட்டி காட்டினேன். நீ நாங்கள் 5 பேர் நாங்கள் போராளிகள் முன்னிட்டு என்னத்துக்கு இந்த கட்சி ரீதியாக பொது ஒரு வருஷத்துக்குள்ள அது எனக்கு போக சொன்னால் கேட்க சொன்னாங்க. அதுக்கு தான் நான் அதுக்கு நீ சுட்டி காட்ட நீ 1000 கோடி ரூபா காரை நீ வச்சாலும் சரி. நான் ஒன்று கேட்குறேன், பாஸ்கரன் அவர்களே, புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் கேட்குறேன், நீ எவனா இருந்துட்டு போ, ஏதோ விஜய் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நீ எவனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை, நான் புலி, நீ புலி இல்லை, அதை மட்டும் விளங்கி போல். நான் விடுதலை புலி, புலி என்ற பெயரோட புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு புலி என்ற பெயரோட இன்றைக்கும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை புலிகள் கட்சி, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி. அப்போ பாஸ்கரன் உன்னோட ஒரு கேள்வி இருக்கிறோம், உன்னுடைய வயசு எத்தனை? உன்னுடைய வயசுக்கும் உன்னிட்ட இருக்கிற சொத்தையும் கணக்கு பார். சரி, உனக்கு இப்போ 70 வயசு, சரி 70 வயசு, சரி உனக்கு 48 50 வயசு, அது ஒரு உனக்கு 70 வயசு. 70 வயசுக்கும் சரி உன்னிட்ட இருக்கிற சொத்தையும் கணக்கு பார். ஒரு வருஷத்துக்கு, சரியா, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா படிவார், 70 கோடி ரூபா. சரி 2 கோடி ரூபா படிவார். நீ உழைக்கிறாய், பெரிய என்ன உழைச்ச நீ சொல்கிறாய், நீ உன்னை உழைப்புன்றாய். ஒரு ஊடகவியலாளருக்கு நீ சொல்கிறாய், என்னுடைய உழைப்பு, புலிகளில் காசு இல்லை, என்னுடைய உழைப்பு. நீ எப்படி உழைச்சேன்னு சொல்ல. உனக்கு 70 வயசு அட்வைப்பு, நான் 20 வயசை கூட்டிட்டேன். இப்போ அப்போ 70 வயசாக இருந்தால் உனக்கு இப்போ நீ 70 கோடி ரூபா காசு, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா நீ உழைச்சி மிச்சம் பண்ணா, சரி ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா உழைச்சி மிச்சம் பண்ணா, இல்லை ஒரு 3 கோடி ரூபா உழைச்சி மிச்சம் பண்ணா, 3 21 210 கோடி. நீ 50 வயசு தானே உனக்கு, 70 வயசில் போட்டிருக்கேன். அப்போ 210 கோடி ரூபா காசு தான் உன்னிட்ட இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா. அந்த ஒரு வருஷத்துக்கு நீ 3 கோடி ரூபா எப்படி உழைக்கிறாய்? கஞ்சா கடத்தினியா, குடு ஜாவாரம் செய்தையா, பொம்பளையில் கடத்தி வித்தியா, இல்லை ஆக்களை கடத்தி வித்தியா? எப்படி அந்த காசு வந்தது? இல்லை என்ன இறக்குமே, என்ன தங்கம் கடத்தினியா? இல்லை 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 வேற நாட்டுக்காரனோட இது டீல் பேசினியா? இப்போ எப்படி உனக்கு இந்த காசு? சரி உனக்கு 70 வயசுல 210 கோடி என்று உனக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா நீ உழைச்சி மிச்சம். இன்றைக்கு 500 கோடி ரூபா உனக்கு இருக்குன்றா நீ, சரி 1000 கோடி ரூபா உனக்கு இருக்கு, 4000 கோடி ரூபாய் இருக்குன்றாய், நீயே சொல்றாய் உண்ட வாயில. சரி உனக்கு 1000 கோடி ரூபாய் இருக்குன்றா எப்படி அந்த காசு வந்தது? என்ன விதமா வந்தது அந்த காசு? என்னப்பா நீ ஒரு 30 வருஷம் உழைப்பன்றாய், 30 வருஷத்துக்கு இடையில நீ 1000 கோடி உழைக்கிறியா? அப்ப என்ன பிசினஸ் செய்தாய் வெளிநாட்டுல? நீ ஒரு சாதாரண ஐவிஎஸ்ல ஒரு ஊடகவியலாளர். அப்ப எப்படி அந்த காசு வந்தது? விடுதலை புலிகள்ல காசு, எங்களால் சேர்க்கப்பட்ட காசு. இன்றைக்கு ஊழல் ஒழிப்போம் அன்னூர் அரசாங்கம் வந்திருக்கு. இன்றைக்கு அன்னூர் அரசாங்கம் இவ்வாறான இந்த செல்வந்தர்களுக்கு விலை போயிடக்கூடாது. உண்மையான நீதியை செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கும் விசாரணை எடுக்கணும். விடுதலை புலிகள் சம்பந்தமாக காசு வச்சிருக்கிற ஆக்கள் முழு பேருக்கும் விசாரணை எடுத்து அந்த காசை பறிமுதல் செய்து விடுதலை புலிகளில் இருக்கிற போராளிகள், கையில் கால் இல்லை போராளிகள், இன்றைக்கு தொழில் வாய்ப்பு இல்லை, வீடு இல்லை, சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கிறாங்களுங்கிற போராளிகள், அவ்வளவு பேருக்கு அந்த காசுகளை பறிமுதல் செய்து கொடுக்கணும். விடுதலை புலிகள் சம்பந்தமாக வச்சிருக்கிற சொத்துகள், காசுகள் இலங்கையில் தொழில் அதிபரா, தொழில் முதலீட்டாளர்களா புலிகளில் காசை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்ட்டு நான் அன்னூர் அரசாங்கத்துக்கு, இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி என்ற இதில் ஊழல்னு சொன்னாப்பில் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் அடித்து கொள்ளையடிச்சிருக்கிறார்கள் மட்டும்தான் ஊழல் அண்டு. புலிகளில் காசை, மக்களில் காசு, புலிகள் இருந்தாப்பில் எங்கட காசு இல்லை, நாங்கள் உழைச்சி கொடுக்கல புலிகள், எங்களோட தலைவரும் உழைச்சி, எங்களோட மக்கள் புலிகளுக்கு கொடுத்த காசு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, எங்களோட மக்கள் கொடுத்த காசு. இதுகளை இவங்களோட பேங்குகளில் வச்சு இவங்களோட உண்டியலை செய்து இறக்குமதி செய்து அந்த காசுகளை சேர்த்தா நாங்கள் அபிவிருத்தி செய்த போராளிகள். அந்த காசுகள் 2009 ஆயுதம் மௌனிக்கப்பட்டது பிறகு அவரவர் அந்த காசுகளை தாங்களே பதுக்கிட்டாங்க, கோடிக்கணக்கு. அந்த காசு இப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். புலத்தில் என்னவா இருந்தாலும் அதை
வேறு விஷயம். ஆனால் தாயகத்தில் இந்த பாஸ்கரனை போன்றவர்கள்ட்ட விசாரணை உட்படுத்தி அந்த காசு எப்படி வேறு உழைச்ச வேற வயசுக்கு இந்த இத்தனை கோடி ரூபாய் எங்கே வந்தது காசு என்றதை உழைச்சி அதை பறிமுதல் செய்து போராளிகளுக்கு அபிவிருத்தியை செய்யணும்னு அரசாங்கத்திட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுறோம். அரசாங்கம் இதை செய்யுதா பெரிய ஒரு வெற்றி என்று தான் உண்மையில் நாங்கள் அரசாங்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை விட்டுட்டு இவங்கள்ட்ட போய் மோதக்கூடாது, இவங்கள் செல்வந்தர்கள், இவங்கள் பணபலம் படைச்சாக்கள், பாஸ்கரனாக்கள் என்று அனூர் அவர்கள் பயந்து போய் இருந்தாருன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஊழலை செய்தவரை மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம். ஆனால் மக்கள்கிட்ட கொள்ளையடித்து வச்சு இன்றைக்கு முதலீடை வச்சு கொண்டு கோடிக்கணக்கில் எங்கட மக்கள் எங்கட போராளிகளை வச்சு வதைத்து கொண்டு அவங்கள வச்சு இன்னும் தொழில் பேட்டைகளை உருவாக்கிங்கிற கையில காலையில் போராளிகளை அவங்களோட வர தொழில் இதுகள் வருமானத்துகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து சாரா எங்களை போராளிகளை சாரா புழிஞ்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் தங்குமிட வசதியும் சாப்பாட்டு வசதிக்கு மட்டும் சொல்லி 60,000 ரூபாய் சம்பளத்தில் மாதம் 30,000 ரூபாய் வட்டிட்டு 30,000 ரூபாய் கொடுக்குற இவ்வாறான பாஸ்கரன் என்ற அவர்களுக்கு மீள் விசாரணை அரசாங்கம் செய்து இந்த முதலீடு பறிமுதல் செய்யும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அடே பாஸ்கர், நீ 60,000 ரூபா சம்பளம் கொடுக்குற, உன்னிட்ட தங்குமிட வசதியும் சாப்பாடும் கொடுத்தா ஏன்டா 30,000 ரூபா நீ வட்டி எடுக்கிற? ஒரு 15,000 ரூபா வட்டி எடுத்து 45,000 கொடுக்கும். என்னடாப்பா உனக்கு ஒரு ரூமுக்கு 5,000 சாப்பாட்டுக்கு 10,000 காணாதா? இதுக்கு தான் நான் கையேலா கண்ணேலா காலையிலா தலையில்லாதவனும் என்னட்ட வேலை இருக்குன்னு சொல்கிறாய். போராளிகளை வச்சு வதைச்சு போட்டு அந்த சம்பளத்தில் சஜிக்கிற வசதி எடுக்கிற. என்ன 15,000 ரூமுக்கும் 15,000 சாப்பாட்டுக்கு எடுக்கிறேன். ஏன் உனக்கு 10,000 சாப்பாட்டுக்கும் 5,000 ரூமுக்கும் காணா 45,000 கூட. சரி, அப்படித்தான் இல்லாட்டியும் ஃப்ரீயா ரூமை கூட தங்குமிடம் வசதியாண்டு இல்லை ஒரு 5,000 ரூபாய் வட்டிட்டு 55,000 ரூபாய் சம்பளத்தை கூட சாப்பாடை ஃப்ரீயாக கொடுக்கும். சரிதான் உண்மையான செய்கிற நன்மை என்று சொல்லிக்கொண்டு உண்மையாக அன்பார்ந்த மக்களை, உறவுகளை, புலத்தில் இருக்கிறவங்களே, தாயத்தில் இருக்கிறவங்களே, பாஸ்கரனை பற்றி இது ஒரு சிறிய தகவல் நான் போட்டிருக்கிறேன். மீண்டும் பாஸ்கரனை பற்றி அதுக்குள்ளே வேலை செய்கிறார்கள் எங்களுக்கு தகவல் தாரன்றாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் செய்கிற கொடுமையில் அவர் பின்னால் இருந்து வேலை வாங்குறது, எங்களை மாவீர போராளிகளை வச்சு எப்படி வதைக்கிறார் என்ற விஷயங்களை பற்றி எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புனா நிச்சயமாக அதை நாங்கள் மீண்டும் வெளியில் கொண்டு வருவோம் என்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய புலிகள் உருவாக்கப்பட்ட காசு, புலிகளுக்கு மக்கள் தந்த காசை வேறு கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கு எங்களுடைய காவல்துறை போராளிகளில் சீருடைய அணிந்து கொச்சப்படுத்தும் மூலமாக எங்களோட சிவில் காவல்துறை, எங்களோட தமிழீழ காவல்துறை நடவடிக்கை செயல்பாடுகளை எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தும் மூலமாக இந்த ஐவிசி பாஸ்கரன் என்பவர் செயல்படுகிறார். இதை உண்மையாக விடுதலை புலிகள் கட்சியாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற உரிமை இந்த பாஸ்கரனுக்கோ யாருக்கும் இந்த நாட்டில் இல்லை. என்ன காரணம்னா நாங்கள் நாட்டுக்காக போராடிட்டு 20 வருஷம் எங்களோட வயசுக்கு 2 வருஷம் புனர்வாழ்வு பெற்றுட்டு வந்திருக்கோம். 12,000க்கு மேற்பட்ட போராளிகள். எங்களுக்கு எல்லா தகுதியும் இந்த நாட்டில் இருக்குது. ஆனால் இவங்க வெளிநாட்டில் ஓடி போயிருந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போட்டு இப்போ அரசாங்கத்துக்கு காசை கொடுத்து அரசாங்கத்தோட காணியும் பெற்றுக்கொண்டு எங்களோட போராளிகளை எங்களோட மக்களை வச்சு வதைக்கிறதுக்கு முதலீடை கொண்டு புலிகளில் காசை கொள்ளையடித்து கொண்டு பெரிய முதலீட்டாளர்களாக இப்போ இருந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள். இவர்களை அரசாங்கம் உண்மையிலே விசாரணைக்கு உட்படுத்தி இவங்கள் எவ்வாறு இந்த பணத்தை இவங்களோட வயசுக்கு உழைச்சி எடுத்தார்கள் என்ற விடயத்தை வெளியில் கொண்டு உண்மையிலே இந்த காசு புலிகளுக்கு சம்பந்தப்பட்ட காசு என்றால் அதை பறிமுதல் செய்து அது புலிகள் இன்றைக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த புலிகள் யுத்தத்தால் கொல்லப்பட்ட மக்களுக்கு அபிவிருத்தி செய்யணும் என்றதையும் கேட்டுக்கொண்டு இதிலிருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயக் கந்தசாமி இன்பராசாகிய நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.